அனைவருக்கும் வணக்கம். புத்தக தேனீக்கள் புத்தகம் 5. இனிப்புக்கீரை புத்தகத்தை வாசிக்க போகிறேன். இனிப்புக்கீரை. ஒரு ஆட்டுக்குட்டி பேரு கீகி. அதுக்கு கீரை பிடிக்கும். இனிப்பு அகத்திக்கீரை ரொம்ப பிடிக்கும். பார்த்தால் விடாது. இனிப்பு அகத்திக்கீரை எங்கே இருக்கு? கீகி கீரை தேடி நடந்தது. கொஞ்ச தூரம் போனது. வானத்தில் ஒரு குட்டி மேகம் ஆட்டுக்குட்டியை கை தட்டி கூப்பிட்டது. டப் 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 டப். கீகி அதை கவனிக்கவில்லை. இனிப்பு அகத்திக்கீரை எங்கே? கீகி தேடி தேடி நடந்தது. மே மே. இனிப்புக்கீரை எங்கே? மே மே. இனிப்புக்கீரை எங்கே? மரத்தில் ஒரு குயில் அழகாக பாடியது. குக்கு குக்கு. கீகி அதை கவனிக்கவில்லை. பக்கத்தில் ஒரு ஆறு. நிறைய தண்ணீர் ஓடியது. சலசல 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 சலசல. கீகி அதை கவனிக்கவில்லை. கரையோரம் நடந்தது. இனிப்பு அகத்திக்கீரை எங்கே? கீகி தேடி தேடி நடந்தது. வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்து விட்டது. வயலோரம் ஒரு இனிப்பு கீரை செடியை பார்த்தது. பாய்ந்து சாப்பிட்டது. அவக் 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 அவக். துள்ளி குதித்தது. பாட்டு பாடியது. இனிப்பு கீரை இனிப்பு கீரை, எனக்கு பிடிச்ச அகத்திக்கீரை. அவக் 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 அவக். வயிறு முட்டை தின்றது. அப்படியே தூங்கியது. கீகி எங்கே? அம்மா ஆடு தேடியது. கீகி 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 கீகி. யாரிடம் கேட்கலாம்? கீகி ஆட்டுக்குட்டி எந்த பக்கம் போனது? அம்மா ஆடு தேடியது. அட கீகி, நீ இங்கேயா இருக்க? ஒரு வழியாக அம்மா ஆடு கீகி ஆட்டுக்குட்டியை கண்டுபிடித்தது. சரி, கீகி எங்கே போனது? அம்மா ஆட்டுக்கு யார் உதவி செய்திருப்பாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்டுக்குட்டி பாடல். சின்ன ஆட்டுக்குட்டிக்கு சேட்டை கொஞ்சம் அதிகம்தான். வண்டி மேலே ஏறிடும். பாய்ந்து கீழே குதித்திடும். முன்னங்கால்கள் தூக்கியே முட்டி முட்டி தள்ளிடும். இனிப்புக்கீரை புத்தகத்தை எழுதியவர் ராணி குணசீலி. வாசிக்க வாசிக்க தீராதது புத்தகம். நான் இனிப்புக்கீரை நூலக புத்தகத்தின் கருத்துக்களையும் தகவல்களையும் பற்றி எனது அனுபவங்களை பகிர போகிறேன். புத்தகம் இனிப்புக்கீரை. நூல் ஆசிரியர் ராணி குணசீலி. ஓவியம் பிள்ளை. பக்கம் 14. இந்நூல் பற்றிய எனது கருத்துக்கள். இனிப்புக்கீரை புத்தகத்தில் கீகி ஆட்டுக்குட்டி யாரையும் கவனிக்காமல் தன் இலக்கை நோக்கி வேகமாக சென்று இனிப்பு அகத்திக்கீரையை உண்டது. இக்கதை புத்தகத்தின் இறுதியில் கேட்கப்பட்டிருந்த கேள்விக்கு நான் சரியான பதிலை கண்டுபிடித்து விட்டேன். ஆட்டுக்குட்டி பாடலை திரும்ப திரும்ப பாடி மகிழ்ந்தேன். கடைசி பக்கத்தில் ஆட்டுக்குட்டிக்கு இனிப்புக்கீரை இருக்கும் இடத்தை வழிகாட்டி மகிழ்ந்தேன். அட்டை படம் மற்றும் புத்தகத்தில் உள்ள படங்களை பார்த்தாலே கதையை கூறிவிடுகிற அளவு எளிமையாகவும் சிறப்பாகவும் உள்ளது. மிக சிறப்பான நூலக புத்தகங்களை வழங்கிய கல்வித்துறைக்கும் எங்கள் ஆசிரியருக்கும் நன்றி. இவ்வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி. இளம் கன்று பயமறியாது.